ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் அமீர், இதுதான் என் சேனல் 𝗵𝗻𝗄𝗎 FONSI. ஸோ இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா க்ரூமிங் அண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் இந்த ரிலேட்டட் தான் வீடியோஸ்லாம் வரும். உங்களுக்கெல்லாம் ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இன்னும் வேறு என்னாச்சும் இருக்கா? அவ்வளோதானே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கா? ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சலூன் ஷாப் இல்லை பார்லர் அங்கே தானே ப்ரோ பண்ணுவாங்க. வீட்டில் எப்படி பண்ண முடியும்? ஆமாங்க, வீட்டிலேயே பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது தான் சொல்ல போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண என்ன க்ரீம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ இது ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸி தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வாங்கினா டோட்டலாக 2 பேக் தருவாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் தருவாங்க, இன்னொன்று வந்து நியூட்ரலைசர் தருவாங்க. ஸோ நான் எப்படி இதை அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். எப்படின்னா லைக் ஷாம்போ இல்லை கண்டிஷ்னர், ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு 30-35 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா 45லேருந்து 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப போய்ட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வெறும் வாட்டரில், கண்டிஷ்னர் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் வாட்டரில் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் ஹேரை வந்து நல்லா துணியால் நல்லா இல்லை ஹீட்டரோ ஏதோ போட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெயிட்னர் எடுத்துகிட்டு நல்லா ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நியூட்ரலைசர் அப்ளை பண்ணணும். இதுவும் வந்து சேம் நம்ம ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் மாதிரி தாங்க. இதுவும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விடுங்க. இது 1 ஹவருக்கு அப்புறம் இது வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். நான் வந்து வெறும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன், பின்னாடிலாம் கிடையாது. வெறும் ஃப்ரண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
ஹே காய்ஸ், அவ்வளோதான், ஸ்ட்ரைட்னிங் இஸ் ஓவர். ஸோ உங்களுக்கு என்னாச்சும் டவுட் இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். ஸோ அதில் போய் நான் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு கூட எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.